ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோபாக்ஸ் செலிபிரிட்டி டெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஸ்கி டெக்னிக்கல் எப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க நம்ம ஃபிக்ஸட் 8 கிளைம்பிங் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். வெர்டிக்கலில் அர்ஜென்டில் ஆல்ரெடி வீடியோ போட்டேன். வெர்டிக்கலில் பார்ப்போம். இப்போ 3 கவுஸ்டல் எடுத்துக்கிறோம். டைனமிக் ரோப் லேனியர்னு சொல்லலாம். 3 கவுஸ்டல் எடுத்துக்கிறோம். அதில் 2 வந்து ஃபுட்லூப் இருக்கணும். எக்யூப்மெண்ட்டு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எக்யூப்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மற்ற ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் இப்படி தான் போவோம். சிங்கிள் பாயிண்ட் வந்துடக்கூடாது. மினிமம் நம்மளுக்கு 2 பாயிண்ட் தேவை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கவுஸ்டல் எடுத்து மேலே போடுறோம். 2 ஃபுட்லூப் இருக்கிற கவுஸ்டலும் மேலே போட்டாச்சு. ஸோ பாடி வெயிட்டு கீழே. இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் இப்போ போயிட்டுருக்குறது. இப்போ என்னென்னா இது தூக்கி மேலே போடுறோம். மேலே போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பாயிண்ட் மேலே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பழைய மெத்தடில் நம்ம வந்துட்டு மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாயிண்ட்டு கீழே கொடுத்துட்றோம். யூஸ் பண்ணாலும் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃபுட்லூப் வந்து கவுஸ்டலில் இருக்கணும். ஸோ சில கட்டத்தில் நம்மளுக்கு கால் வைக்க முடியலன்னா போல்ட் எது கால் ஸ்ட்ரெச்சர் எது கிடைக்கலன்னா ஃபுட்லூப்பில் கால் வச்சு போகலாம். ஸோ இப்போ பழைய மெத்தடில் நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டில் இருக்கிறோம். 2 பாயிண்டில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு பாடி வெயிட் தூக்கி நம்ம மேலே போடுறோம். பாடி வெயிட்டு தூக்கி மேலே போடுறோம். ஸோ அப்போ ஒரு 2 பாயிண்ட் கான்டாக்டில் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோன்னா மேலே இருக்கிற கவுஸ்டில் எடுத்து மேலே போடும்போது உங்களோட மெயின் பாயிண்ட் கட் ஆகிடுச்சுன்னா, உங்களோட கவுஸ்டில் இந்த மெயின் பாயிண்ட் கட் ஆகிடுச்சுன்னா இப்போ ஃபால் ஃபேக்ட் 2 இம்பேக்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். ஃபால் ஃபேக்ட் 2ல் வந்துடுவீங்க. பாருங்கள், இப்போ கீழே விழுந்துருவோம். கீழே மேலே கட்டாயிடுச்சுன்னா கீழே சேஃப்டி இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி நம்ம வந்து மேலே போட்டுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கிளியராக பண்ண போகிறோம். பாருங்கள், பாடி மாட்டியாச்சு. இப்போது கவுஸ்டல் ஃபுட்லூப்போட இன்னொரு கவுஸ்டல் மேலே மாட்டியாச்சு. 2 பாயிண்ட் கான்டாக்டில் இருக்கும். ஸோ கீழே இருக்கிற ஃபுட்லூப் கவுஸ்டலில் தூக்கி மேலே இருக்கிற ஐபோல்ட்டில் போடணும். இப்போ பாருங்கள் 3 பாயிண்டில் இருக்கும். ஸோ பாடி எடுத்து மேலே போடணும். ஒரு ஸ்டெப்பு மேலே வெர்டிக்கல் 8 கிளைம்பிங் ஒரு ஸ்டெப் மேலே போட்டாச்சு. அடுத்தது அதை கழட்டி டாப்பில் மேலே ஐபோர்ட்டில் போடணும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெச்சர் எதுவும் யூஸ் பண்ணல, ஸ்ட்ரெச்சரில் நிற்க முடியல அப்படின்னாக்கா ஃபுட்லூப் யூஸ் பண்ணணும். எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுட்லூப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வெர்டிக்கலில் ஏறலாம். ஸோ இது ஒரு பைப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கால் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்காது. அதனால் பாருங்கள், ஃபுட்லூப் யூஸ் பண்ணி இப்போ அந்த பாயிண்ட் தூக்கி மேலே போடும். பாயிண்ட் தூக்கி மேலே இப்போ 3 பாயிண்ட் ஆச்சு. இப்போ நம்ம பாடி வெயிட் தூக்கி ஒரு ஸ்டெப் மேலே. ஸோ இப்படியே நம்ம போகிறோம். இப்படியே வெர்டிக்கலில் வந்து ரைட்டு பாடி லெஃப்ட் அப் டவுன் அப்படியே போகிறோம். ஸோ நம்மளோட பாடியோட கவுஸ்டல் வந்து எப்போவுமே கீழே தான் இருக்கும். ஸோ அப்போ தான் இது கட் ஆயிடுச்சுன்னா கூட உங்களோட பாடி வெயிட் கட் ஆயிடுச்சுன்னா கூட 2 பாயிண்ட்டு 1 பாயிண்ட் உங்களுக்கு மேலே இருக்கும். இதே வெர்டிக்கலில் மேலே ஏறிட்டு லாஸ்ட்டாக போயிட்டு ஹரிசாண்டலில் நம்ம ஷிஃப்ட் ஆகுறோம் அப்படின்னாக்கா சின்ன கன்ஃபியூஸ் இருக்கும். அதை நம்ம தெளிவாக பார்த்து அந்த கன்ஃபியூஸ் இல்லாமல் போடணும். இப்படியே மேலே ஏறிடுறோம். அடுத்த ஸ்டெப்பு பாடி, அதுக்கப்புறம் கவுஸ்டல் வித் ஃபுட்லூப் வரும். இப்போ அதை எடுத்து நம்ம வந்து அடுத்தது எடுத்து ஹரிசாண்டல் ஃபிக்ஸட் 8 கிளைம்பிங்கில் போடுறோம். மூவாறு எப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ பாயிண்ட்டை கழட்டும் போது கரெக்டாக பார்த்து கழட்டுங்க. ஏன்னா சிங்கிள் பாயிண்ட் வரக்கான வாய்ப்பு. இந்த செகண்டில் நம்ம தெரியாமல் கழட்டிக்கணும்னு சிங்கிள் பாயிண்ட். ஸோ இது வந்துட்டு ஒரு பாயிண்ட் அங்கே ஹரிசாண்டலில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பாடி வெயிட் தூக்குறோம். ஹரிசாண்டலில் ஃபுட்லூப் யூஸ் பண்ண முடியும். பாடி வெயிட் தூக்கி இங்கே போகிறோம். ஸோ ஸ்டில் நம்மளுக்கு 2 பாயிண்ட் இருக்குது. இந்த 2 கனெக்ஷன் இங்கே இருக்குது. என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடு இருக்கிற பாடி கவுஸ்டல் கழட்டி ஃபுட்லூப்போட இன்னொரு பாயிண்ட் போட்டால் இங்கே 2 பாயிண்ட்டு, அங்கே ஒரு பாயிண்ட் வெர்டிக்கலில் 3 பாயிண்ட் ஆச்சு. அப்போ அங்கே இருக்கிற பாயிண்ட்டை கழட்டி ஹரிசாண்டலில் போட்டுருவோம். பாருங்கள் 2 பாயிண்டில் இருக்கும். ஸோ 2 பாயிண்ட் அர்ஜென்ட்டில் வந்தாச்சு. அர்ஜென்டில் வீடியோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன்.
ஸோ ரைட் லெஃப்ட்டு பாடி இப்படி போகிறோம். கீழே வரும்போது திருப்பி வெர்டிக்கலில் கீழே வர்றோம் அப்படின்னாக்கா சின்ன கன்ஃபியூஸ் ஆகும். இது நம்ம முன்னாடி போடணும், இது பின்னாடி போடணும். அது கிளியராக பார்த்து கரெக்டாக போட்டு வாங்க. இப்போ போடுற மாதிரி அது போட்டாச்சு. பாடி எடுத்து கீழே போட்டுக்கோங்க. பாடி எடுத்து கீழே ஐ போல்ட் போட்டு இப்போ போட்டது வந்து மேலே போட்டிருக்கோம். இப்போ கழட்டி நின்று சிங்கிள் பாயிண்ட் ஆயிரும். அதனால் கீழே போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாயிண்ட்டு, மேலே ஒரு பாயிண்ட்டு, வெர்டிக்கலில் அர்ஜென்ட்டில் ஒரு பாயிண்ட், 3 பாயிண்டில் இருக்கும். இப்போ தாராளமாக நம்ம வந்து பாடி வெயிட்டிங் போட்டாச்சு. அந்த அர்ஜென்ட்டில் இருக்கிற கவுஸ்டில் லூப் எடுத்துட வேண்டியது. எடுத்துகிட்டு ஸோ அந்த பாயிண்ட் தூக்கி பாடி வெயிட்டில் இருக்கிற வெர்டிக்கல் இறங்கும்போது சிமிலர் தான், இருந்தாலும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இதை பார்த்து பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கிறது கழட்டினா சிங்கிள் பாயிண்ட் ஆயிரும். அதனால் நான் ஃபஸ்ட்டு நம்ம பாடி தூக்கி டவுனில் போடுறோம். பாடி டவுன். அடுத்தது டாப்பில் இருக்கிறது டாப் பாட்டம் பாடி ரிப்பீட்டாக வரும். ரைட் லெஃப்ட் பாடி அப்படி வரும். இதே மாதிரி ஸோ 3 பாயிண்ட்டு நம்ம 3 பாயிண்டில் இருக்கிற 2 பாயிண்ட் இருந்துட்டு அப்படியே மாறணும். பாடி தூக்கி கீழே போடுறோம். இப்போ டாப்பில் இருக்கிறது பாடிக்கு போடுறோம். ஸோ இப்படியே கீழே இறங்க வேண்டியதான். பார்த்து கரெக்டாக பண்ணணும். கொஞ்சம் ஏமாந்தாலும் மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கிற கவுஸ்டில் புட்லுக்கா கீழே ஸ்ட்ரெச்சர் இருந்தால் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச்சர் இல்லை, பைப்பு தான் இருக்குது பக்கத்தில் எதுவும் இல்லைன்னா நம்ம புட்லுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ பைப்புலலாம் நம்ம வெர்டிக்கல் ஏறதான் ஸ்லிங்கு சோக் போட்டு போகலாம். நிறைய மெத்தடில் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ணும்போது ஃபால் பேக் நம்மளுக்கு வந்து கம்மியாகிடும். அப்படியே நம்ம வந்து கீழே ஒன்று மாற்றி மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பண்ணிட்டு வரோம். ஸோ டாப் வந்து பாடி டவுன், அதுக்கப்புறம் டாப் டவுன், பாடி டவுன், அதுக்கப்புறம் டாப் டவுன். இதே மாதிரி கீழே வரோம். ஒரு ஸ்டெப்பாக கரெக்டாக யோசனை பண்ணி வாங்க. மேலே ஏறுறது ஓரளவுக்கு தெளிவாக ஏறிடலாம். கீழே வரும்போது தான் கொஞ்சம் குழப்பம், பார்த்து வாங்க. இல்லை யோசனை பண்ணி வந்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ வெர்டிக்கல் 8 கிளைம்பிங் ஃபினிஷ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பாயிண்ட் எடுத்து கீழே போட்டு நிற்கலாம். ஸோ வெர்டிக்கல் 8 கிளைம்பிங்கில் வந்து வந்துட்டு ரோப்பில் நம்ம போடுறதுக்கு போனோம்னா இப்படி போகிறோம், என்ன பண்ணுறோம், அப்படி போகிறாங்கிறது இருக்குது. அதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.